தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை அளித்து திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வளையோர், எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி. அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை நாட்டு மக்கள் அனைவரும் படிக்க பிரதமர் மோடி அழைப்பு. தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு எடுத்துக்காட்டான வள்ளுவர் ஒரு பன்முக ஆளுமை என திருவள்ளுவர் தினத்தையொட்டி புகழார். திருவள்ளுவர் தின விழாவில் அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தந்தை பெரியார் விருதை பெற்ற வழக்கறிஞர் அருள்மொழி உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 22வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேளைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து வலியுறுத்தல். திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகம் எல்லை மீறி சென்றுவிட்டது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தாமதமாக தொடங்கியதை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் தமிழக வெற்றிக் கழகம். ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட பிரச்சார குழுவை அமைத்து தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் நாளை ஆலோசனை. டெல்லி செல்லும் செல்வ பெருந்தகை எத்தனை தொகுதிகளை கேட்பது குறித்து ராகுல், சோனியாவுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். திரைப்படங்களை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய நினைப்பது அபத்தம் என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் விமர்சனம். எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை எனவும் கருத்து. அந்த படத்தை பார்க்குறதால இது ஒன்றும் நான் சீரியஸாகவும் எடுத்துக்கிறது இல்லை. கமர்ஷியல் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் அதில் சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு திரைப்படத்தை வச்சு யாராவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை செட் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா அதை விட அபத்தம் எதுவும் இருக்க முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றி கிடைக்காது என காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் கருத்து. பாஜகவை எதிர்க்க எப்போதும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் எனவும் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. Work together, the government has done a good job, and I think no matter how much the BJP NDA try and create a narrative, I don't think BJP and NDA will ever succeed in Tamil Nadu. And the Congress party is committed to fighting these forces, and we have been together, we've been united. In the future also, the Congress cadre, the Congress party, and all India Alliance partners will together defeat the BJP NDA. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மரியாதை. சென்னை மக்கள் பவனில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் திருவள்ளுவரை வணங்கினார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஒரு புரட்சியாக மாறி உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய இளைஞர்களும் தொழில் முனைவோரும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் பேச்சு. ஏஐ உள்ளிட்ட செயற்கை நுண்ணறிவு புரட்சியில் முன்னிலை வகிக்கும் நாடே மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் என பிரதமர் மோடி பேச்சு. ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில்
ஆராய்ச்சி மேம்பாடு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் தகவல். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி. பாஜக சிவசேனா கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டம். வாக்கு திருட்டு என்பது தேச நலனுக்கு எதிரானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் மக்களை திசை திருப்புவதால் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை தகர்ந்துள்ளது என்றும் எக்ஸ் பதிவு. சென்னை கலைவாணர் அரங்கில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி. அமைச்சர் அன்பில் மகேஷ் திமுக எம்பி கனிமொழி முன்னிலையில் புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் கர்நாடக அமைச்சர் மது பங்காரப்பா. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டை போல கர்நாடகமும் எதிர்ப்பதாக மாநில அமைச்சர் மது பங்காரப்பா பேச்சு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தெரிந்த ஒரே மொழி மோடியின் மொழிதான் எனவும் விமர்சனம். No Hindi. We won't accept that. We respect our language, our mother tongue. We respect Hindi also. But our mother tongue is always going to be there with respect to our neighbors also, with their languages also. No Hindi imposition will be allowed in any states. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ராட்சத பலூன் திருவிழா கோலாகலம். வெப்பக்காற்று நிரப்பப்பட்ட பலூன்களில் பயணித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் சிக்கிய விவகாரம். விசாரணை குழுவுக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. ஜம்மு காஷ்மீரில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் உலவியதால் பரபரப்பு. மாநிலம் முழுவதும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பு. சங்கராந்தி பண்டிகைக்காக வீட்டிற்கு வந்த மருமகனுக்கு 290 வகையான உணவுகளை பரிமாறி அசத்திய மாமியார். ஆந்திராவில் நிகழ்ந்த சுவாரஸ்ய சம்பவம். வேலூர் சிஎம்சி மருத்துவர் குடியிருப்பில் காலை முதல் அமலாக்கத்துறை சோதனையில் மருத்துவர் கைது. அமலாக்கத்துறை சோதனைக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் தமிழகத்தில் இருந்து விலக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் தை திருவிழா. கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடும் போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மாட்டு பொங்கலை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம். அரோகரா முழக்கம் எழுப்பி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாட்டு பொங்கலை ஒட்டி சிறப்பு வழிபாடு. சுமார் 7 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட அதிமுக பகுதி செயலாளர் சுகுமார். அதிகாலை 4 மணி அளவில் சுகுமார் உயிரிழந்த நிலையில் குடும்ப பிரச்சனையா அல்லது வேறு காரணங்களா என போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களிடையே கைகலப்பு.
ஒருவரை ஒருவர் முந்திச் செல்வதில் ஆந்திர பக்தர்கள் மற்றும் தமிழக பக்தர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 4 வீரர்களை தர இறக்க உத்தரவிட்ட நாசா. விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்களுக்கான மாற்று ஆய்வு காலம் முடிய 1 மாதம் உள்ள நிலையில் மருத்துவ அவசரத்திற்காக பூமி திரும்பினர். நோபல் பரிசு வென்ற வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா மச்சாடோ தடைகளை கடந்த அற்புதமான பெண்மணி என ட்ரம்ப் புகழாரம். தான் செய்து வரும் பணிகளுக்காக மரியா மச்சாடோ தனக்கு நோபல் பரிசை அளித்ததாக பெருமிதம்.